சென்னையில் கடும் புகை மூட்டம் நிலவி வரும் நிலையில் 50 விமானங்களின் சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. சிங்கப்பூர், லண்டன் விமானங்கள் சென்னையில் தரையிறக்க முடியாமல் ஹைதராபாத்திற்கு திருப்பி விடப்பட்டன. சென்னையில் அதிகாலை முதலே கடும் புகை மூட்டம் நிலவி வருவதால் 50 விமானங்களின் சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. சிங்கப்பூர் மற்றும் லண்டன் நாட்டு விமானங்கள் சென்னையில் தரையிறங்க முடியாமல் ஹைதராபாத்திற்கு திருப்பி விடப்படுகின்றன. சென்னையில் போகி பண்டிகை கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் கடும் புகை மூட்டம் காணப்படுகிறது. பனியும் இருப்பதால் பனியுடன் புகையும் சேர்ந்து புகை மூட்டம் காணப்படும் நிலையில் சென்னையில் காற்றின் தரக்குறியீடு அளவு 200க்கு மேல் என சென்றிருக்கிறது. இந்நிலையில் வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள். அதேபோல சென்னையில் விமான சேவையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. 50 விமானங்களின் சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்தமான் புறப்பட வேண்டிய விமானத்தின் சேவையிலும் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. அதிகாலை முதலே கடும் புகை மூட்டம் நிலவி வரும் நிலையில் 50 விமானங்களின் சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. சிங்கப்பூர், லண்டன் விமானங்கள் சென்னையில் தரையிறங்க முடியாமல் ஹைதராபாத்திற்கு திருப்பி விடப்பட்டுள்ளன. போகி பண்டிகையொட்டி மக்கள் பழைய பொருட்களை எரித்து வரும் நிலையில் சென்னையில் கடும் புகை மூட்டம் காணப்படுகிறது. பனியும் சேர்ந்திருப்பதால் காற்றின் ஈரப்பதத்தோடு சேர்ந்து புகை மூட்டமானது நிலவி வருகிறது. எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு கடும் புகை மூட்டம் நிலவி வருவதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி செல்கிறார்கள். இந்நிலையில் வாகன ஓட்டிகளும் கடும் சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள். அதேபோல விமான சேவையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. 50 விமானங்களின் சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. 21 விமானங்களின் வருகையில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. அந்தமான், புனே, மும்பை, டெல்லி, தூத்துக்குடி, ஹைதராபாத், மதுரை செல்ல வேண்டிய விமானங்கள் தாமதமாக புறப்படுகின்றன. விமானங்கள் புறப்பாடு தாமதம் காரணமாக சென்னையில் விமான நிலையத்தில் பயணிகள் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதிகாலை முதலே கடும் புகை மூட்டம் நிலவி வருவதால் 50 விமானங்களின் சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே சிங்கப்பூர், லண்டன் விமானங்கள் சென்னையில் தரையிறங்க முடியாமல் கடும் புகை மூட்டத்தின் காரணமாக ஹைதராபாத்துக்கு திருப்பி விடப்படுகின்றன. மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் ஜெய்சங்கர் இணைகிறார். ஜெய்சங்கர், சென்னையில எந்தெந்த விமானங்களின் சேவைகள்ல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, விவரங்கள்? பொங்கல் பண்டிகை துவங்கியுள்ள நிலையில் இன்று தை திருநாளுக்கு முதல் நாளான போகி பண்டிகை இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. அதை சென்னை புறநகர் பகுதியிலான இந்த விமான நிலையம் உள்ளிட்ட இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் போகி பண்டிகை அதிகாலை முதலே கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் அதனால் ஏற்பட்ட புகை மற்றும் இந்த மார்கழி மாசம் இந்த பனி இரண்டும் சேர்ந்து அதிக புகைமூட்டம் ஏற்பட்டது. இதனால் சென்னை விமான நிலையத்தில் உள்ள ஓடுபாதைகள் முழு அளவுக்கு புகைமூட்டம் ஏற்பட்டு அந்த விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக 21 வருகை விமானங்கள், 24 புறப்பாடு விமானங்கள் என ஒரு 4 விமானங்கள் ஹைதராபாத் திருப்பி விடப்பட்ட நிலையில் மொத்தம் ஒரு 50 விமான சேவைகள் இன்று காலை முதலே பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த சிங்கப்பூர், லண்டன், இலங்கை, டெல்லி ஆகிய 4 விமானங்கள் இங்க புகைமூட்டம் காரணமாக தரையிறங்க முடியாமல் ஹைதராபாத்துக்கு திருப்பி விட்டன. அத்தோடு மஸ்கட், துபாய், குவைத், மும்பை, ஹைதராபாத், கொல்கத்தா, பெங்களூர் உள்ளிட்ட 20 வருகை விமானங்களும் துபாய், மஸ்கட், குவைத், சிங்கப்பூர், லண்டன் உள்ளிட்ட அந்தமான், தூத்துக்குடி, மதுரை, திருவனந்தபுரம் உள்ளிட்ட 24 புறப்பாடு விமானங்கள் புகைமூட்டம் காரணமாக விமான நிலையத்திலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. காலை 9 மணிக்கு மேல் ஓரளவுக்கு பொய்மூட்டமும் பனிமூட்டமும் சீரடைந்தால் விமானத்தை இயக்கப்படும் என விமான நிலைய அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இதனால் பல ஆயிரமான பயணிகள் விமான நிலையத்திலே காத்துள்ளனர். மீண்டும் இங்கே சென்னையில் தரங்க இறக்க முடியாத அந்த பயணிகள் ஹைதராபாத் போன்ற நகரங்களில் அங்கே இறக்கப்பட்டு அங்கு காத்துள்ளனர் சென்னைக்கு வர வேண்டி. இதனால் கடும் விமான சேவை பாதிக்கப்பட்டதால் பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். ஜெய்சங்கர், விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.